இங்கிலீஷ் ஈஸி தான். எப்பவுமே ஏதோ ஒரு கிளாஸ் நடத்துற மாதிரியே இருக்கு. அதனால இந்த தடவ நான் ஒரு ஃபன்னி குவிஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த ஃபன்னி குவிஸ்ல என்னன்னாக்கா, நீங்க ஏற்கனவே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வேர்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிற மாதிரி தான் பார்க்க போறோம். சரியா? ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்கு. அந்த 5 வேர்ட்ஸ் எதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ம். ஓகே ஃபைன். த ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு வேர்ட் இருக்கு. அந்த வேர்டுல வந்து முதல் எழுத்து மட்டும் தான் சொல்வீங்க. மத்த வேர்ட் எல்லாமே மீதி எல்லாமே சைலண்ட் ஆயிரும். அது என்ன வேர்ட்ன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிங்க. த வேர்ட் இஸ் கியூ. கியூ. இந்த கியூங்கிற வேர்ட்ல பாருங்க, முதல் எழுத்து மட்டும் தான் நம்ம சவுண்ட் குடுப்போம். மீதி எல்லா வேர்டுமே சைலண்ட் ஆயிருதா? யா, தட்ஸ் த வேர்ட். அடுத்தது ஒரு 9 எழுத்து வார்த்தை. இந்த 9 எழுத்துலயுமே பாத்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு வவல் தான் வரும். வால். ஆக்சுவலி அது வவல்ன்னு சொல்லக்கூடாது. வால். அது வால் மாதிரி இருக்கும். ஆனா வாலும் கிடையாது. வால். லைட்டா சொன்னா போதும். சோ அது ஒரே ஒரு வவல் தான் வரும். அது என்ன வேர்டுன்னு தெரியுமா? ஆனா இது சொன்னேன்னாக்கா, "ஓ! அந்த வார்த்தையா?" அப்படின்னு இந்த வேர்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையாம். ஆனா இதுதான் நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. கெஸ், கெஸ், கெஸ். அண்ட் த வேர்ட் இஸ் ஸ்ட்ரெங்த்ஸ். ஸ்ட்ரெங்த்ஸ். இந்த வேர்டு பாருங்க. இதுல 9 எழுத்து இருக்கா? எண்ண போறீங்களா? அதுல 9 எழுத்து தான் இருக்கு. அந்த எழுத்துல பாருங்க ஒரே ஒரு வவல் தான் இருக்கும். இருக்கா? ஓகே. அடுத்தது ஒரு 7 எழுத்து வார்த்தை. 7 லெட்டர் வேர்ட். இந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா வவலே வராது. நோ வவல். என்ன வேர்ட்ன்னு தெரியுமா? ஏன்னா அதுல வர ஒரே ஒரு எழுத்து செமி வவல். அதனால நம்ம இத வவல் இல்லாத வார்த்தை. உங்களுக்கு வவல்னா என்ன தெரியும்? ஏஇ, ஐஓயு தானே. ஏஇ, ஐஓயுவே வராது இந்த வேர்ட்ல. அது என்ன வேர்ட்ன்னு தெரியுமா? யோசிங்க. அந்த வேர்ட் இஸ் ரிதம்ஸ். ரிதம்ஸ். ரிதம்ங்கிற வார்த்தையில பாருங்க பை ஆடிங் ஆஸ் அந்த வேர்ட்ல பாருங்க நமக்கு வந்து வவலே இருக்காது. ஒய்ங்கிறது தான் ஒரு செமி வவல். அதனால நம்ம அங்க யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு வேர்டு நீங்க சொல்றீங்க. அதுல வந்து வவலே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அதுல 99% ஒய் இருக்கும். சரியா? ஏன்னா இட்ஸ் a செமி வவல் அதனால. அடுத்து நீங்க பார்க்க போற வார்த்தை வந்து ஒரு 6 லெட்டர் வேர்ட். இந்த 6 லெட்டர் வேர்டு வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் இருக்கும். இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல வரும் இந்த வேர்டு தான் இந்த வேர்டுக்கு அடுத்தது வரும். 3 வேர்டு தான் செகண்ட் வேர்டுக்கு அடுத்தது கொஞ்சம் தூரம் தள்ளியாகுது. அடுத்தடுத்து வரணும்னு இல்ல. நான் சொல்றது அடுத்தடுத்து வராது. பட் ஆர்டர் படி வரும். அப்படி ஒரு வேர்டு இருக்கும். தெரியுங்களா? ஆப்வியஸ்லி நீங்க இந்த வேர்டு கேள்விப்பட்ட வேர்டு தான். ஆனா உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்களாங்கிறது டவுட் தான். அந்த வேர்ட் இஸ் உங்களுக்கு நீங்க யோசிக்கிறதுக்கு ரெடினாக்கா பாஸ் வச்சுக்கோங்க. அந்த வேர்ட் இஸ் அல்மோஸ்ட். அல்மோஸ்ட். இந்த வேர்ட்ல பாருங்க. முதல்ல ஏ வரும். அப்புறமே தான் எல் வரும். எல் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயும் ஏக்கு அப்புறம் தானே எல். அதுக்கப்புறம் தானே எம். அதுக்கப்புறம் தானே ஓ. அதுக்கப்புறம் தானே எஸ். அதுக்கப்புறம் தானே டி. அவ்வளவுதான். ஓகே. அடுத்தது நீங்க நிறைய ஷார்ட்ஸ்ல பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். தட் இஸ் இங்கிலீஷ் கத்துக்கிறவங்க. இந்த இது என்னன்னாக்கா, ஐக்கு மேல ஒரு புள்ளியும், ஜேக்கு மேல ஒரு புள்ளியும் வைக்கிறோம்ல. அந்த புள்ளிக்கு என்ன இங்கிலீஷ்லன்னு தெரியுங்களா? புள்ளி அப்படிங்கிறீங்களா? டாட் அப்படிங்கிறீங்களா? நோ. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு பேர் கொடுத்திருக்காங்க. அந்த புள்ளிக்கு பேரு சிச்சில். சிச்சில். ஆமா. நீங்க அத வந்து டாட்ன்னு சொல்லி உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கூட டாட்ன்னு சொல்லிக் கொடுக்காதீங்க. ஐக்கு மேல டிட்டில் வை, ஜேக்கு மேல டிட்டில் வை அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 வேர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நீங்க பல தடவ டிட்டில் தவிர மீதி எல்லா வேர்டுமே நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தை தான். ஆனா அந்த வேர்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு தான் கத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ ஒருவேளை இது இல்லாம வேற வேர்ட்ஸ் எல்லாம் இதுக்கு மேட்சா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இங்கிலீஷ நம்ம வெறும் பாடமா மட்டும் பார்க்காம, குவிஸாவும் கத்துக்கிட்டோம்னாக்கா, இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க் யூ.